காதலும் சில கேள்விகளும். அரசியல் தெளிவு பெற கேள்வி 2. புத்தரை ஏன் உங்களுக்கு பிடித்திருக்கிறது தோழர்? ஞானம் பெற்றதும் மனைவி குழந்தையை பார்க்கும் பொறுப்பை உணராமல் விட்டுச் சென்றவரை தொடர்ந்து பொது சமூகம் ஏன் கொண்டாடுகிறது? இதற்கான பதில். நம்பப்படும் புத்த வரலாற்றின்படி சித்தார்த்தன் பிறந்த உடனே தாய் இறந்து விடுகிறார். சித்தார்த்தனுக்கும் யசோதரைக்கும் 16 வயதில் திருமணம் முடிகிறது. சித்தார்த்தனுக்கும் யசோதரைக்கும் ராகுலா என்கிற ஒரு மகன் பிறக்கிறான். பிறகு சித்தார்த்தன் இருவரையும் விட்டுவிட்டு சென்று ஞானமடைகிறான். இது வழங்கப்படும் புத்த வரலாற்று கதை. பாலி மொழி சாத்திரங்களில் தொடக்க கால குறிப்புகளில் ஓர் ஆச்சரியம் இருக்கிறது. அவற்றில் யசோதரா ராகுலா பற்றிய குறிப்புகளே இல்லை. இளைஞனாக இருக்கும் சித்தார்த்தன் முதுமை, நோய்மை, மரணம் ஆகிய துயரில் இருந்து விடுதலை கிடைக்காதா என்பதற்கான உண்மையை தேடி வெளியேறுகிறான் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக தலையையும் தாடியையும் மழித்து சித்தார்த்தன் துறவு அங்கே அணியும் போது தாயும் தந்தையும் கண்ணீர் விட்டதாகவும் குறிப்பு இடம்பெறுகிறது. குறிப்பு: அம்மா இன்னும் சாகவில்லை, அப்பா யார் என்கிற குறிப்பும் இல்லை. சாத்திரங்களின் சற்றே காலம் தாண்டி இக்குறிப்புகளுக்கு பிறகானவற்றை பார்க்கும்போதுதான் சித்தார்த்தனின் அப்பாவான அரசன் சுத்தோதனாவின் குறிப்பு வருகிறது. புத்தரின் பிறப்பை முன்னறிவிக்கும் பார்ப்பனர் வருகிறார். தியானங்களின் மூலம் எட்டப்படும் துசிதா சொர்க்கத்திலிருந்து போதிசத்துவர் பூமிக்கு வருவார் என முன்னறிவிக்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம்! குழந்தை சித்தார்த்தன் நடக்க நடக்க பாதச்சுவட்டில் தாமரைகள் மலர்கின்றன. குறிப்பு: மாயாஜாலமும் பிராமணர்களும் கதைக்குள் வந்துவிட்டனர். பிறகு கந்தகா எனும் தொகுப்பில் இன்னும் சற்று விவரங்கள் கூடுகின்றன. கந்தகா என்பது முதல் பௌத்த சங்கம் மற்றும் இரண்டாம் பௌத்த சங்க குறிப்புகளை கொண்டது. கிட்டத்தட்ட கிமு 4 தொகுக்கப்பட்டது. இதில் தான் முதலாக சித்தார்த்தனின் மகன் ராகுலா என்கிற பெயர் வருகிறது. அங்கும் சித்தார்த்தனின் மனைவி பெயர் குறிப்பிடப்படவில்லை. ரகுலமாதா என்றுதான் அவர் குறிப்பிடப்படுகிறார். புத்தர் வாழ்க்கை கதை என்பது முதலாக கிபி 1ஆம் நூற்றாண்டில் புத்த சரிதா என்கிற அஸ்வகோஷினால் எழுதப்படுகிறது. அடுத்தடுத்து புத்த சரிதங்கள் இந்தியா முதல் இலங்கை வரை 5ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்படுகிறது. இவற்றில் இருந்துதான் நாம் இன்று வரை பேசும் புத்தர் வாழ்க்கை கதைகள் கிளைத்தெழுகின்றன. அதாவது வீட்டை விட்டு வெளியேறி ஞானம் அடைந்த ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் பிறகு அரசன் அப்பனாக்கப்படுகிறான். ஒரு மனைவி, மகன் உருவாக்கப்படுகின்றனர். வீடு அரண்மனை ஆகிறது. இந்த மாற்றங்களின் ஊடாக பௌத்த நெறி என்பது பௌத்த மதம் என்கிற வடிவத்தை நோக்கிய வளர்ச்சி பெறுவதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏன் இளைஞன் சித்தார்த்தனை குடும்பஸ்தனாக சித்தரிக்க வேண்டும்? முல சர்வஸ்திவதா என்கிற தொடக்க கால பௌத்த பள்ளியில் வழங்கப்படும் துறவு விதிகளில் சித்தார்த்தனின் வெளியேற்றம் இப்படி சொல்லப்படுகிறது. பிறர் என்னை ஆண் மகன் இல்லை என கூறிக்கொள்ளட்டும், மனைவிகளை பொருட்படுத்தாதவன் என கூறிக்கொள்ளட்டும், ஆனால் நான் இப்போது யசோதராவிடம் செல்வேன் என படுக்கை அறையில் யசோதராவுடன் உறவு வைத்து அவரை கர்ப்பமாக்கிவிட்டு சித்தார்த்தன் கிளம்பி செல்வதாக அக்கதை முடிகிறது. அதாவது சம்சார வாழ்க்கையின் அவசியத்தை உட்கொண்டு சம்சாரிகளையும் பௌத்தம் பக்கம் ஈர்க்க வேண்டிய கட்டாயம் பௌத்த மதத்துக்கு நேர்ந்திருக்கும். எனவே அதையும் புத்தர் தலையில் கட்டி எழுதியிருக்கிறார்கள். மேலும் புத்தரின் மனைவிக்கு யசோதரா, பிம்பா, கோபா என பல பெயர்கள் வழங்கப்படும் கதைப்போக்குகளும் உண்டு. மேலே குறிப்பிடப்பட்ட இந்த விளக்கங்களுக்கு புத்தர் மனைவியை விட்டு செல்லவில்லை என நிரூபிப்பதல்ல காரணம். ஆனால் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை புரிந்து கொள்வதில் நமக்கு தெளிவு தேவை என குறிக்க விரும்புகிறேன். இதேதான் இயேசுவுக்கும். மகதலேனா மரியாளுடன் இயேசு வாழ்ந்தார் என சொல்லப்படும் ஒரு போக்கு உண்டு. புனித அடையாளம் வேண்டும் என்பதற்காக இயேசுவின் மனைவி தாசியாக்கப்பட்டாள் எனவும் சொல்லப்படுவதுண்டு. டாவின்சி கோட் படம் பாருங்கள். போலவே மேரி இயேசுவை பெற்றெடுக்க கன்னித்தன்மையை வலிந்து கிறிஸ்துவ மதம் திணித்தது. ஏனெனில் அங்கு காமம், குடும்பம் எல்லாம் புனிதமற்றவை. இங்கு வேறு நிலை. சித்தார்த்தன் திருமணம் செய்திருக்கலாம், மனைவியை விட்டு கூட சென்றிருக்கலாம், அல்லது ரவுடியாகவோ பொறுக்கியாகவோ கூட இருந்திருக்கலாம். ஒவ்வொரு காலம், அச்சூழல், சமூகம் ஆகியவற்றை புரிந்து கொள்ளாமல் பேசுவது பலனளிக்காது. இன்று நாம் அணிந்து கொள்ளும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஆபரணம் புத்தனுக்கு தேவையில்லை. அப்பழுக்கற்றவனாக இருந்தால் அவன் புத்தனாக வேண்டியதே இல்லை. இந்த புதுவித பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை கொண்டு புரட்சிகர பெண்ணியம் பேசுவதாக எண்ணிக்கொண்டு புத்தரே மனைவியை விட்டு வந்தவர்தான். மார்க்ஸே கள்ள உறவு வைத்தவர்தான். ஜென்னியின் துயரை கேளுங்கள். சேகுவாரா பலரை காதலித்தார். பெரியார் மகளை திருமணம் செய்தார் என்பன போன்ற லிபரல் ஃபெமினிச ஒற்றை புள்ளிகளை உண்மையா பொய்யா என்றெல்லாம் ஆராயாமல் அனைவரையும் கேன்சல் செய்து கொண்டு அவர்களை புறம் தள்ளுவதால் நமக்கு ஒளிவட்டம் கிடைப்பதாக நம்பிக்கொள்ளலாம். இழப்பு புத்தனுக்கோ, மார்க்ஸ்கோ, பெரியாருக்கோ, ஏனையோருக்கோ நிச்சயமாக இல்லை.